பரதன் பார்த்தான், அம்மா எல்லாரும் சௌக்கியமா இருக்கா, உனக்கு நிறைய சீரெல்லாம் அங்கிருந்து அனுப்பிச்சிருக்காள், அதெல்லாம் நடு வழியில வந்துட்டு இருக்கு, வேகமா வர முடியல, எங்களுடன் வாகனத்துல வந்துட்டு இருக்கு சொல்லிவிட்டு அப்பா அங்கன்னு கேட்டாளா பரதன். அதோட மட்டும் இல்ல, ஏன் உன் படுக்கையெல்லாம் கட்டி உயர கட்டி தொங்க விட்டுருக்கு, அப்பா படுத்துக்கிற படுக்கே கட்டுலாம். அவன் உடனே உசரக்க கட்டி விட்டுருக்காள், எல்லாத்தையும் வந்து ஏலம் போட போறாளோ என்னமோ தெரியல. சூன்யோயம் ஷயனீயஸ்தே பர்யங்கோ ஹேமபூஷிதா, சூன்யோயம் ஷயனீயஸ்தே பர்யங்கோ ஹேமபூஷிதா. அப்பா படுத்துக்கிற கட்டெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கு, அப்பா படுத்துக்கிற படுக்கையெல்லாம் சுருட்டி மாட்டி உயரக்க கட்டியாச்சே, இனிமே மறுபடியும் அவுக்க வேண்டிய அவசியமா கட்டின ரீதியா தோணல, ஏன் அப்படி எல்லாம் பண்ணிருக்கேன்னு கேட்டாலாம். பரதனுடைய அந்த பிரேமே அப்படி எல்லாம் கேட்கறது, அப்பா சௌக்கியமா நல்ல படுக்கையில படுத்துக்க வேண்டிய படுக்கையெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காளே, என்ன காரணம்னு கேட்டாலாம். ராஜா பவதி பூயிஷ்டம் இஹாம்பாயா நிவேசனே, இங்க அம்மா வாத்துலதானே அப்பா அடிக்கடி நிறைய இருப்பாள், நான் இங்க வந்தேன், அம்மா அங்க போய் பார்த்தேன், அப்பா தன் கிரகத்தில் இல்லை, உங்கள் கிரகத்தில் தான் அடிக்கடி எப்பொழுதும் இருக்கிற வழக்கம், அதனால இங்க ஓடி வந்தேன். ஒரு கால் ஆஹோஸ்வீதம் பஜ்ஜேஷ்டாயா கௌசல்யாயா நிவேசனே, மூத்த பத்னியான கௌசல்யனுடைய கிரகத்துல அப்பா இருக்காளோ, எனக்கு சுருக்க போய் பார்க்கணும். தமகம் நாத்ய பஷ்யாமி, அந்த பிரபுவை நான் இங்கு காணுமே. திருஷ்டுமிச்சன்யாகதா, எந்த பிரபுவை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேனோ, தமகம் நாத்ய பஷ்யாமி திருஷ்டுமிச்சன்யாகதா. ஒரு நாளா வழியில தேர்ல வரும்போதெல்லாம் அப்பாவை போய் அயோத்தி வரணுமே வரணுமே பார்க்கணுமேன்னு வந்தேனே, அப்பாவை காணுமே. ஒரு கால் பெரிய அம்மாவான கௌசல்யனுடைய கிரகத்துல இருப்பாளோ, இங்க வந்து அப்பாவை பார்க்காவனா என்னமோ போல இருக்கு, இங்க அப்பா அப்பான்னு காட்டாளாம் பரதன், அப்படி பரபரந்து காட்டாளாம்.